வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பென்டன் கார்ட்டூன் பிக்சர் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு வந்து ஒரு சர்க்கிள், ஒரு சைடு பார்க்குற மாதிரி ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நெக்கு ஸ்ட்ரைட்டு, பாடிக்கு ஷோல்டர், 2 ஸ்லாண்டிங் லைனு, இங்கேருந்து கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி பாடி, இங்கே அது மாதிரி ஸ்ட்ரைட் லைனு, ஸ்லாண்டிங் லைனு. இப்போ கை இங்கே 2 கை இங்கே வந்து இப்படி மடங்கியிருக்கு. அதே மாதிரியே ஆப்போசிட் கை இங்கே கைக்கு இங்கே போட்டுக்குங்க. இதனுடைய கண்டினியூட்டி இங்கே வர்ற மாதிரி. அவ்வளோதான். கை இது போய் இங்கே ஜாயிண்ட் ஆகும். ஷர்ட்டு இது போய் இங்கே வந்து பேண்ட்டுக்கு 2 லைன் தான். இங்கே சின்னதாகவும் இங்கே கொஞ்சம் பெருசாக. அதுமாதிரி ஆப்போசிட் சைடு மேலேருந்து கீழே ஷூக்கு இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைனு, இங்கே இன்னொரு ஷூக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதான் அவுட் லைனு. இப்போ மேலேருந்து ஹெட்லேருந்து வருவோம். ஹேர்ஸ் ஃபஸ்ட்டு பூரா ஹேர்ஸு, இங்கே அது மாதிரி லைட்டாக தூக்குன மாதிரி ஹேரு. இப்போ இங்கே காது, இந்த சைடு அது மாதிரி இங்கே காது. இப்போ இந்த இடத்துல ஐப்ரோ, ஆப்போசிட் சைடும் இங்கே ஐப்ரோ. கண் வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க கீழே. அது மாதிரி ஆப்போசிட் சைடு ஒரு கோடு போட்டு கீழே கண். இது ஒன் சைடு ஸ்லாண்டிங்காக, ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் சைடு பார்க்குற மாதிரி. இப்போ மூக்கு ஒரு கோடு போட்டு ஸ்லாண்டிங் லைனு லைட்டாக அப்படி. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு மட்டும் போட்டு வாய்க்கு லைட்டாக ஸ்லைட் பண்ணுற மாதிரி. சின்னதுக்கு நேராக கூறா வர மாதிரி. இங்கே ஐபாலு, இங்கே ஐபாலு. இங்கே கூட சிரிக்கிறது இன்னும் கொஞ்சம் கருவாக கூட போட்டுருக்கோம். இங்கே நெக்கு, ஷோல்டர், அந்த ஷர்ட் டிசைனு. இங்கே அதே மாதிரி விரல் 1 2 3 போட்டு இங்கே வளைஞ்ச மாதிரி பிடிச்சிருக்க மாதிரி. இங்கே விரல், இங்கே கைக்கு ஜாயிண்ட் ஆன மாதிரி. இந்த விரல், இந்த கை இப்படி போயிட்டு இங்கே அந்த பேண்டு கட்டியிருக்க மாதிரி. வாட்ச் கட்டியிருக்கு. கொஞ்சம் ஷர்ட் லூஸாக இருக்கு. அவ்வளோதான். இங்கே பேண்ட் ஜிப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு,
பாக்கெட் டிசைன் இது மாதிரி போட்டுருக்கு பெருசாக. அதுமாதிரி இந்த இடத்துல இது இங்கே இன்னொரு பாக்கெட்டு. இப்போ இங்கே லைட்டாக சுருக்கும். இங்கே அது மாதிரி ஒரு சுருக்கும். இங்கே அந்த டிசைன் ஷூவோடைய டிசைன் இது ஒயிட்டாக வந்துடும். இங்கே ஷூக்கு டிசைன். அவ்வளோதான். ஐப்ரோலாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மொத்தமாக போட்டு ஓகே. இப்போ அவுட்லைனு பென்னில் போட போகிறோம். அவுட்லைனு பென்சில் லைன் மாதிரி அழகாக போட்டுக்கோங்க. காது, ஐப்ரோ, இந்த கண்ணு, சின்ன இங்கே அந்த ஹேரு 2-3 ஹேர் இருக்குது. இந்த டிசைன்லாம் போட்டுங்க. வாட்சு, இந்த கை விரல் பிடிச்சிருக்க மாதிரி, இது நெயில், இங்கே ஷர்ட்டோடைய இன்னொரு கோடு. அவ்வளோதான் பேண்ட்டு. ஓகே. ஷூடைய டிசைன், ஷூடைய டிசைன் இது. இப்போ இந்த சைடு பேண்ட்டு, பேண்ட்டு இங்கே பாக்கெட், இங்கே ஒரு கால். அவ்வளோதான். தேவையில்லாத லைன் அழிச்சிடலாம். இன்னரில் வந்து நம்ம கலர் பண்ணும்போது அது மறைஞ்சிரும். அவுட்டில் இருக்கிறத மட்டும்
அடிச்சிடலாம். இது அவுட்லைன் போடாமல் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது அடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ கலரிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலர் கொடுத்துட்றேன். கண்ணை மட்டும் விட்டுருங்க. இங்கே கைக்கு ஃபேஸ் கலரு, இங்கே ஃபேஸ் கலர். நெக்ஸ்ட்டு இதுக்கு பிளாக்கு, பிளாக்னா கிரே, இங்கேயும் கிரே, கிரே கலரு. நெக்ஸ்ட்டு இதுக்கு டார்க் கிரே. ஃபுல்லாகவே டார்க் க்ரீன் அழகாக அடிச்சிங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிங்க. இதே மாதிரி ஒரே டைரக்ஷன் இருக்கட்டும். மேக்ஸிமம் கொஞ்சம் ஒயிட் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் அப்படியே ஃபில் பண்ணிட வேண்டியது. கிராஜுவலாக அடித்தோம்னா ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹேர்ஸ் போட்டுக்கணும். பிளாக் தான். கீழ் வதல் வேணாம், இது மட்டும் இருக்கும். இங்கே கொஞ்சோண்டு மட்டும் ப்ரௌனுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருவோம். மீதெல்லாம் பிளாக்கு. இங்கே பிளாக்கு, இந்த ஹேர்ஸ்க்கு பிளாக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த ஷேடுக்காக, லைட்டிங் ஷேடுக்காக லைட்டாக ப்ரௌன் கொடுத்துருக்கோம். லைட்டாக ப்ரௌன். அவ்வளோதான். இங்கே வேணால் லேசாக ஆரஞ்சு ஷேடு வேணால் கொடுத்துருவோம். இங்கே இங்கே ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பிளாக்கு ஷூலாம்